இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கும் ஆசீர்வாதத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து, அவருடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பெனாயா என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பெனாயாவுடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 33வது வசனம் முதல் நாம் வாசிப்போமானால், அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள் என்றார். 36வது வசனம், அப்பொழுது யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமேன், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே செய்வாராக. கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கலோ அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றார் என்பது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பெனாயாவுடைய கீழ்ப்படிதலை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது தாவீதினுடைய ராஜ்யபாரம் முடிவுக்கு வருகிறது. தாவீதுக்கு பிற்பாடு யார் ஆட்சி செய்ய போகிறார் என்கிறதான ஒரு கேள்வி வருகிறது. அதற்கிடையில் அதோனியா என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன் எழும்பி, நான் தான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்துகிறதை கூட நாம் பார்க்கிறோம். அந்த சமயத்துல இந்த பெனாயாவோ அதோனியாவினிடத்தில் அவர் சேரவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை நியமித்திருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்ய முற்படுகிறவராய் கூட காணப்படுகிறார். அந்த சமயத்தில் தானே இப்பொழுது தாவீது ஒரு கட்டளையை பெனாயாவினிடத்துல கூடுகிறார். நீங்கள் சாலமோனை அழைத்து கொண்டு போய் சாலமோனை ராஜாவாக்குங்கள். எனக்கு பிற்பாடு கர்த்தர் சொன்னபடி சாலமோன் தான் ராஜ்யபாரம் தரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை பெனாயாவுக்கு தாவீது கொடுப்பதை கூட நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த பெனாயாவை குறித்து நாம் பார்க்கும்போது பெனாயா செய்கைகளில் வல்லவராயிருந்தார். அவர் அநேக காரியங்கள், அநேக வெற்றிகளை கண்டவராயிருந்தார். ஆனால் பாருங்கள், அவ்வளவு பராக்கிரம் மிக்க ஒரு மனிதர். அவ்வளவு ஒருவேளை அவரை பார்ப்பதற்கே பயங்கரமா இருந்திருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு மனிதர். நான் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும்? பெனாயாவுடைய பெயர் உலகமெங்கும் பெயர் பெற்றிருந்தது என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு புகழ் பெற்றுதான் ஒரு மனிதர், நான் ஏன் இதை செய்ய வேண்டும், நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று தனக்குள்ளாக பெருமை கொள்ளாமல் அவர் கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். தாவீது அவருக்கு ராஜாவா இருக்கிறார். எனவே அந்த ராஜாவுடைய சொற்படி கேட்டு அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பெனாயா தன்னை ஒப்பு கொடுத்ததை இந்த வேத வசனத்துல பார்க்கிறோம். பாருங்க, தாவீதுக்கும் மேலான ஒரு பராக்கிரமும் பெனாயாவுக்கு இருந்தது. அவர் அதை பெரிதாய் கருதவில்லை. இரண்டாவது, சாலமோன் மிகவும் சிறிய ஒரு வயதுல இருக்கிறார். ஆனால் அவர் சாலமோனுக்கு கீழ்ப்படுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். பிற்பாடு உள்ள வசனங்கள்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சாலமோன் ஒரு மனிதரை கொன்றுவா என்று சொல்லி அனுப்புகிறார். பெனாயா அதையும் கீழ்ப்படுகிறார். அதையும் கீழ்ப்படிந்து அவர் யோபாவை கொல்வதை கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது உயர்ந்தவர் என்றும் இல்லை, தாழ்ந்தவரும் என்று கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் கொடுக்கிறதான காரியங்களுக்கு கீழ்ப்படிவது மிக அவசியம் என்பதை இந்த பெனாயா இந்த வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் கூட பார்க்கிறோம். அவர் எப்படியாக கீழ்ப்படிந்தார்? ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் செய்கைக்கும் பெனாயா கீழ்ப்படுகிறார். அதே போல சாலமோனின் சொல்களுக்கும் பெனாயா கீழ்ப்படிவதை கூட நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா, கீழ்ப்படிதல் காணப்படுகிறதா சற்று யோசித்து பார்ப்போம். வேதத்தின் அடிப்படையில நாம் பார்ப்போமானால், அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்துல கூட எந்தெந்த விஷயங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால்,
உபாகமம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் உண்டாகும். அப்போ கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு அநேக கற்பனைகளை கொடுக்கிறார். பிரதானமான கற்பனை என்ன? அன்பில் நிலைத்திருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இப்படிப்பட்டதான கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா சற்று யோசித்து பார்ப்போம். இந்த கட்டளைகளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அன்பில நிலைத்திருக்கிறோமா சற்று சிந்தித்து பார்க்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். உபாகமம் 26வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நாம் எதிலே கீழ்ப்படைய வேண்டும்? உபாகமம் 26:14 இப்படியாக சொல்லுகிறது, நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்தில் அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்திற்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் அநேக முறையில நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேதத்தின் வசனத்தின் மூலமா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஊழியக்காரர்கள் செய்கிறதான பிரசங்கத்தின் மூலமா கேட்க முடியும். இல்லை ஏதோ ஒரு முறையில அவருடைய வார்த்தையை பார்க்கும்போது அவருடைய சத்தம் நம்முடைய செவிகள்ல கேட்கும். ஆனால் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஒருவேளை பெனாயாவுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டிருக்கும். ஆம், நான் சாலமோனை தான் நான் நியமித்திருக்கிறேன், சாலமோனை தான் ராஜாவாக நியமித்திருக்கிறேன், எனவே நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறதான சத்தம் பெனாயாவுடைய காதுகளில் கேட்டிருக்கோம். எனவே தான் சாலமோனை போய் அபிஷேகத்திற்காக ஆயத்தம் செய்வதை நாம் பார்க்கிறோம். சாலமோனுக்கும் பெனாயா கீழ்ப்படுகிறார், தாவீதுக்கும் பெனாயா கீழ்ப்படுகிறார். அவருக்கு முன்பாக அவருடைய பராக்கிரமமோ இல்லை அவருடைய பெரிய செய்கையோ ஒன்றுமே அவருக்கு முன்பாக தெரியவில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு உயர்வு நமக்கு வந்துவிட்டாலே நான் ஏன் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் எதற்கு அப்படியாக செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்குள்ளாக அநேக கேள்விகள் எழும்பிக்கொண்டே இருக்கும். அநேக கேள்விகள் நமக்கு எழும்பிக்கொண்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கேள்விகள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் மூலமாய் வருகிறதான காரியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூட நாம் பார்க்கிறோம் எதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமோ. யாத்திராகம் 24:7, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்கள் காதுகள் கேட்க வாசித்தான், அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில இந்த ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா? இல்லை நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அது எனக்கான வார்த்தை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஆசீர்வாதமான வார்த்தை மாத்திரம் அநேகர் ஏற்றுக்கொள்வது உண்டு. இது உனக்கு இது இப்படிப்பட்டதான செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை சொன்னால் அதை ஒருவரும் ஏற்றுக்கொள்வது போல தெரியவில்லை. பிரியமானவர்கள், அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெனாயா எப்படி தனக்கு மேலானவர்களுக்கு கீழ்ப்படினானோ அதே போல நம்மும் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை பெற்றுக்கொள்வோம். அவருக்கு கீழ்ப்படியும் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய சித்தத்தின்படியாக அப்பா கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆத்மாவை எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதிர்த்து நிற்காதபடிக்கு, பெருமை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே பெனாயாவை போல எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப ரமேஸ்வரங்களும் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.